தாத்தா வந்து மகாக்கு வந்து பக்கபலமா நிக்கிறதால வந்து என்ன ஆகுதுன்னா, மகா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு எல்லாருமே வந்து வேற வழி இல்லாம வந்து ஒத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில சூர்யாவ எடுத்துன்னு போயிட்டு அவங்க அம்மா வீட்ல விட சொல்லி சொல்றாங்க மகாவ. அவன் கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா வீட்ல விடுறாரு. அப்ப வந்து "மாப்பிள வாங்க மாப்பிள உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. முதல்ல சூர்யா தயங்குறாரு. மகா வந்து வம்பு பண்றதால வேற வழி இல்லாம வந்து அ போறாரு உள்ள. அப்ப வந்து என்ன பண்றாங்க, "இங்க பாருங்க, இங்க நீங்க சாப்பிட்டுட்டு தான் போணும் புரியுதா? மாப்பிள்ளைக்கு உடனே ஏதாவது செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு உப்புமா செஞ்சு தராங்க. அந்த உப்புமாவ வந்து சூர்யா வந்து பார்த்துட்டு, "எனக்கு உப்புமா பிடிக்காது. சாப்பிட்றீங்களா? இல்லன்னா" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து காட்டுறாங்க அந்த வீடியோவ. உடனே வந்து, "அம்மா தாயே நான் சாப்பிட்றேன் போதுமா" அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் தான் வாயில வைக்கிறாரு. அவருக்கு பிடிக்கவே பிடிக்கல. "நீ என்ன சாப்பிட போற? எனக்கு உப்புமாலாம் பிடிக்காது. எனக்கு வேற தான். அப்போ நீ மட்டும் வேற சாப்பிடு. நான் மட்டும் உப்புமா சாப்பிடணுமா?" அப்படின்றாரு. "இங்க பாருங்க உங்களுக்கு சாப்பிடணுமா வேணாவா?" "ஐயோ! என்னால முடியலையே" சொல்லிட்டு 2, 3 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்து வெளியே ஓடி போறாரு. அப்போ வந்து, "நில்லுங்க நில்லுங்க. மொத்த வந்து உப்புமாவையும் காலி பண்ணிட்டு தான் நீங்க போணும்" அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து பின்னாடியே ஓடி போறாங்க. உடனே சூர்யா என்ன பண்றாரு, அங்கேருந்து அவங்க வந்து மண்ணு வந்து வச்சிருக்காங்க இல்லையா? அந்த வந்து பொம்மை செய்யறதுக்காக எல்லா மண்ணும், அந்த மண்ணுல வந்து கால வச்சுடுறாரு அந்த சேத்துல. வந்து என்ன பண்றாங்க, மகாவோட அப்பாவும், அம்மாவும் அவருக்கு வந்து விருப்பம் இல்லாம "ஏம்மா இப்படி பண்ற? அவர் மனசு கஷ்டப்பட போதுமான்றாங்க." கஷ்டப்படுறவரா போயிட்டு அங்க பாருங்க சேத்துல அவரே போய் மிதிக்கிறாரு. அம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து "இருங்க நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்றாங்க, அந்த சேத்துல வந்து இறங்கிடுறாங்க. ஐயோ! இப்படி ஆயிடுச்சு என் காலெல்லாம் பாருன்னோனே, "ஏங்க இதெல்லாம் சந்தோஷமா செய்யுங்கங்க. இங்க பார்த்தீங்களா, உங்க மாப்பிள வந்து எவ்வளோ சந்தோஷமா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு" அப்படின்னோனே மகாவும் வந்து அவங்க அப்பா, அம்மா 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து மகாவும் வந்து சூர்யாவும் என்ன பண்றாங்க, அந்த மண்ண வந்து மிதிச்சிட்டு இருக்காங்க. "ஏங்க நல்லா மிதிங்கங்க" அப்படி சொல்லிட்டு வேணும்னே மிதிக்க வைக்கிறாங்க. வேற வழி இல்லாம சூர்யாவும் வந்து "சரி, சரி நான் மிதிக்கிறேன், மிதிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து மிதிக்கிறாரு. உடனே மகா வந்து சூர்யாவ வந்து பிடிச்சு இழுத்து அப்படியே வந்து டான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்து அவங்க அம்மா, அப்பா 2 பேருமே. உடனே வந்து மகாவ பார்த்துட்டு "பரவாயில்லம்மா மாப்பிள நம்மள தொழில மதிக்கிறாரு பாரு" அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. மகாவோட அப்பாவும் சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து வீடியோ கவரேஜ் பண்ணிடுறாங்க. வந்து கௌதமோட ஆளுங்க. கௌதம் கிட்டயும் இத காமிச்சிடுறாங்க. உடனே வந்து இத வீடியோல போடுங்க அப்படின்னோனே, உடனே என்ன பண்றாங்க, மீடியால போட்டுடுறாங்க. இத எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க. நம்ம வந்து ராஜலக்ஷ்மி பார்த்துட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. சித்ரா சொல்றாங்க, "பாத்தியா உன் பையனையும் இழுத்துட்டா அவ கூட. இப்ப தெரிஞ்சு போச்சா, சூர்யா வந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றான்னு சொல்லிட்டு. இப்போவாது புரிஞ்சுக்கோ" அப்படின்ற மாரி சொன்னோனே, ராஜலட்சுமி செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த மாரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மீடியால எல்லாரும் பேசுறாங்க. மகா மேல அளவு கடந்த வந்து காதல் இருக்கிறதால தான் அவங்க வீட்டுக்கார் வந்து மகாக்கு வந்து உதவியா வந்து அவரும் வந்து மண்ணுல இறங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய குடும்பத்தோட பையன் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி வந்து மீடியால பேசுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க வந்து ராஜலக்ஷ்மி. உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மகாவ நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் பையனையும் வந்து கூட்டின்னு போய் அவ தொழில்ல இறக்கி விட்றாளா? அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. வீட்டுக்கு வந்து மகா வராங்க. இங்க வந்தோனே வந்து மகா வந்து நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க ராஜலக்ஷ்மி. "எவ்வளோ தைரியம் இருந்தா வந்து என் பையன வந்து இறக்கி விட்டுருப்ப. உன்னோட தொழிலுக்கு உனக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும், எவ்வளோ அகங்காரம் இருக்கும்" அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. மகா வந்து சொல்றாங்க, "இங்க பாருங்க நானா வந்து எதுவுமே பண்ணல. அவர் தெரியாம தான் இந்த மாரி நடந்துச்சு. புரியுதுங்களா? தெரியாம நடந்தது அந்த மாரி டான்ஸ் ஆடுன கைய பிடிச்சு வேணும்னே என் பையன இதில நீ இன்வால்வ் பண்ணியிருக்க. என் பையன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படி ராஜா வீட்டு பையன் தெரியுமா அவன்? ஒரு ராஜா மாரி இருந்தவன கூட்டின்னு போயிட்டு மண்ணுல நடக்க வச்சிருக்கியா? உனக்கு அவ்வளோ திமிரா?" அப்படின்லாம் பேசுறாங்க. சேர்ந்து சித்ராவும் ஏத்தி விடுறாங்க. மகா எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க.